ஹாய் கைஸ், இது என்னோடய ஃபோர்த் வீடியோ. இதில் வந்து சாம்சங் கேலக்ஸி டேப் S6 லைட் மாடலோட S Pen அதோட டிப்போ வந்து போயிடுச்சு. நான் வந்து என்னோடய ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு, பிராண்டிங்க்கு, டிசைன் ஒர்க்ஸ்க்கு, டாக்குமெண்டேஷன், ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் அதை. ஸோ இப்போ வந்து அதை வாங்கிடலாம் அப்படின்னு நெட்டில் வந்து பார்த்தாக்கா ஒரிஜினலே கிடைக்கல. ஒரிஜினலுக்கு பதிலாக ஏதாவது தேர்ட் பார்ட்டி S Pen தான் போட்டிருந்தாங்க, சப்ஸ்டிடியூட் ப்ராடக்ட்ஸு. சரி, ஒரிஜினல் சாம்சங் வெப்சைட்கே தேடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடினேன். சாம்சங் S6 லைட்டுன்ற டேபு கூட காணும், அதுக்கு ஆக்சசரிஸும் காணும். சரி, கடைசி வரைக்கும் தேடுவோம்னு சொல்லிட்டு தேடிட்டே இருந்தேன். கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி S Pen மட்டுமாவது கிடைக்குது சொல்லிவிட்டு S Pen மட்டும் தேடி பார்ப்போம்னு சொல்லி தேடி பார்த்தேன். S Penனும் தனியாக வந்து கிடைக்கல. கிடைச்சது கூட லேட்டஸ்ட் மாடலுக்கு தான் கிடைக்குது. சரி, அமேசானில் போயிடுவோம், அமேசானில் மட்டும் தேடிடுவோம், டிப்ஸுக்கு மட்டும் கிடைக்குதான்னு பார்த்தேன். அதில் வந்து தேர்ட் பார்ட்டி வழக்கம் போல் கொடுத்துருந்தோம். அதுக்குன்னு கொஞ்சம் டீசெண்டான ரேட்டிங் வச்சு ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதே பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். சவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து பிராண்ட் கண்டுபிடிச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அதில் வந்து ஒயிட் டிப்பு, பிளாக் டிப் இருந்தது, மெட்டல் டிப்பும் இருந்தது. மெட்டல் டிப்பில் 2 தான் கிடைக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் 5 டிப்பு கொடுக்குறாங்க. நான் மெட்டல் ஒயிட் வாங்கலை, ஏன்னா ஓங்கி ஏதாவது நம்ம ஃபோர்ஸாக பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே வந்து கிராக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் பிளாக் வாங்கிட்டேன். என்னோடய S Pen வந்து பிளாக் கலருன்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்து இதில் 5 டிப்பு கொடுக்குறாங்க, புது ரீப்ளேஸ்மெண்ட் டிப்பு. 5 டிப்புக்கு ஒரு ப்ளக்கர் வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ளக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பழசை வந்து எடுக்கிறதுக்கு போட்டுக்கலாம், இல்லை இன்கேஸ் இதுவே வந்து போட்டுட்டிங்க வேறு எது போடணும் அப்படின்ன மாதிரி ஃப்யூச்சரில் தேவைப்படுதுன்னு மாற்றணுன்னா இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. இது வந்து மொத்தமாக நான் போட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது எடுக்க முடியல. ஸோ ஒரே ஒரு கார்னரில் மட்டும் விட்டு லைட்டாக அப்படியே மேல் பக்கமாக தூக்கி எடுத்தால் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா மேபி உங்களுக்கு இது பிடிக்காம நீங்கள் திரும்ப வந்து பழசையே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் ரொம்ப வந்து பிடிச்சி இழுத்து டேமேஜ் பண்ணிடாமல். ஸோ இது உங்களுக்கு கம்பேரிசனுக்காக காட்டியிருக்கேன், எவ்வளோ ஹார்டாக இருந்தது பாருங்கள். அண்டு இதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒன்றும் பெரிய அப்படியே பயங்கரமான மேசிவான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச மாதிரி தெரியல. கொஞ்சம் ஷார்ப் பாயிண்டடாக இருந்தது. ஆப்வியஸ்லி ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி அதெல்லாம் டீசெண்டாக இருந்தது. நான் லிங்க் போடுறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள்.